முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஏற்பாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சென்னை செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரிடம் பூங்கொத்து கொடுத்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சென்னை அடுத்த மாங்காட்டில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், அப்துல் ரஹீம், சோமசுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. உச்ச நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெற்ற உடனேயே செந்தில் பாலாஜி தமிழக அமைச்சரானதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இதுவரையில் செந்தில் பாலாஜி உரிய பதிலை அளிக்காததற்கு உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம். பதில் மனு தாக்கல் செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு அவகாசம் கோரிய நிலையில் அனுமதி மறுத்த உச்ச நீதிமன்றம் 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி பதில் அளிக்க கெடு. சாலையோரம் வசிப்பவர்களுக்கு வீடு தருவதாக கூறிய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தலைமைச் செயலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை கைது செய்த காவல்துறை. தேர்தலில் வெற்றி பெற வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக தற்போது அதனை நிறைவேற்ற திராணியில்லாமல் அதை கேட்டு போராடும் மக்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. தமிழக கடலோரப் பகுதியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்திச் செல்லப்பட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 87 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகம் இலங்கை இடையே கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசின் கடலோர காவல்படை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் மற்றும் கோட்டைப்பட்டினத்தில் 320 கிலோ குட்கா பொருட்களுடன் இருவர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரயில் நிலையத்தில் தன்பாத் ஆலப்புழா விரைவு ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 62 கிலோ கஞ்சாவுடன் ஒடிசாவைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 6 பேர் சிக்கினர். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் முறையான ரோந்து பணிகள் இல்லாததால் கஞ்சா கடத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகை அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 600 கிலோ கடல் அட்டைகள் சிக்கின. கடலோர காவல் படையினர் ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூரில் இடிக்கப்பட்ட பள்ளி கட்டடத்தை மீண்டும் கட்டித்தர வலியுறுத்தி பெற்றோர்கள் மாணவ மாணவிகளுடன் சாலை மறியல். பலமுறை வலியுறுத்தியும் பள்ளி கல்வித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தூய்மை பணியாளர்கள் குப்பை அள்ளுவதற்காக வாங்கப்பட்ட 1,64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி வாகனங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ள அவலம். தூய்மை பணியாளர்களுக்காக வாங்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்த விடாமல் விடியா திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்தில் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் பயன்படுத்தப்படாமலேயே இருப்பதால் துருப்பிடித்து வீணாகும் அவலம். ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதாகவும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பிரேக் பிடிக்காமல் ஓடிய பேருந்தை கற்களை டயருக்கு அடியில் போட்டு பேருந்து நிறுத்திய நடத்துனர். மகளிர் இலவச பேருந்துகள் என பெருமைப்பாடும் ஸ்டாலின் பராமரிக்கப்பட்ட பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறைக்கு வலியுறுத்தாமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் குடிநீர் வழங்கவில்லை, கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்யவில்லை என கூறி திமுக நகர்மன்ற தலைவரை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியான விசிக நகர்மன்ற உறுப்பினர்கள் தர்ணா. திமுக நகர்மன்ற உறுப்பினர்களே குற்றம் சாட்டும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் திமுக நகர்மன்ற தலைவர்கள் திறனற்று செயல்படுவது அம்பலம்.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள சேர்வராயன் கோவில் வளாகத்தில் மது அருந்துவிட்டு அடாவடித்தனம் செய்து போலீசாரை தாக்கிய 2 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ள அவலம். நீங்க சொல்றதுக்கு வேலை செய்ய எனக்கு சம்பளம் கொடுக்கல பிரதர். சரிங்களா? சரி சொல்லுங்க. சாவி கொடுங்க, வண்டி சாவி கொடுங்க, வாங்க போலாம். செக் போஸ்ட் எடுத்துட்டு வாங்க போலாம் வண்டி. என் டிரைவர் வர வச்சு வண்டி எடுக்கிறேன். சரிங்களா? சரி வர சொல்லுங்க. பொது இடத்துல குடிச்சா அது ஒரு கேஸ் போட்டுக்கலானுங்க. நான் பொது இடத்துல குடிக்கல. இது என்னது? நான் குடிக்கல. சாரோட வீடுங்களா இது? என்ன சம்பளம் கேட்க மாட்டான். கேட்க மாட்டான். நான் எதுவுமே பண்ணவே இல்ல. எதுக்கு அடிச்சா? என்ன அடிச்சா? கிருஷ்ணகிரியில் டிராக்டர் மீது பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த கார் மோதிய விபத்தில் பள்ளி குழந்தை மற்றும் பெண் பலியான சோகம். 9 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்துடன் சுவாமி தரிசனம்.